ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடையை டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்ச் அண்ட் டிஃபனுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடையும் கூட. வடையை ஸ்பூனால் நான் உரசி காமிக்கிறேன். அதுலேருந்து வர சவுண்டுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. வடை எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போயிட்டு இந்த எண்ணெயே குடிக்காத நல்ல முறுமுறுப்பான வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற கடலைப்பருப்போடைய அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை கழுவுறதுக்காக அதில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியோட கலர் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரிகிற வரைக்கும் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். கடலைப்பருப்பை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் அப்படின்னா கிளாஸில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மெஷரிங் கப்பு தான் தேவை அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இப்போது 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக கட் ஆகுதில்ல, இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு ஊறி இருக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பல நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கிறதால வடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். லாஸ்ட்டாக இது கூட 4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்திக்காமல் மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். வடைக்கு கடலைப்பருப்பை அரைக்கும் போது பாதியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பை 2ஆக பிரித்து அரைக்கும் போது நல்லா மைய அரைஞ்சிடாமல் கொரப்பாக அரைப்படும். அதுக்காக தான் மிக்ஸி கப்பில் கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். வடைக்கு கடலைப்பருப்பை எந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கணுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு அப்படியே முழுசாகவும் இருக்குது. அதே சமயம் அரைப்பட்ட கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லா பொடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து வடைக்கு அந்த கடலைப்பருப்பை அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பை நல்லா மைய அரைச்சி வடை செஞ்சிங்க அப்படின்னா வடை வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்காது, வதன்னு இருக்கும். கடலைப்பருப்பை அரைச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. வடைக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே எல்லா கடலைப்பருப்பையுமே போட்டு அரைச்சிடாமல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து வச்சுடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலைப்பருப்பை அரைக்கும் போது சம்டைம் நமக்கே தெரியாமல் முழு கடலைப்பருப்பு இல்லாத போல் கொஞ்சம் பொடியாக அரைச்சிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சு இந்த கடலைப்பருப்பை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தாங்க. அடுத்து இந்த வடை கூட சேர்த்துக்கிறதுக்கு வாழைப்பூவை அரைச்சிக்கலாம். அதுக்கு பருப்பை அரைச்ச அதே மிக்ஸி கப்பில் நம்ம எந்த கப்பில் வந்து கடலைப்பருப்பை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை அரைக்கிறதுக்கு முன்னாடி வாழைப்பூவில் வந்துட்டு இந்த மாதிரி நரம்புன்னு ஒன்று இருக்குங்க. அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவை வந்து பொரியலுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வடைக்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வாழைப்பூ இது ரெண்டுமே அரைக்கும் போது இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். வாழைப்பூவை அரைச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிருக்கணுங்க. அரைச்ச வாழைப்பூவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வடையில் வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வடைக்கு காஞ்ச மிளகாவை அரைச்சும் சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 8லேருந்து ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடவே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் டீ கூட காம்போவாக வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. லாஸ்ட்டாக இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோம்ல, அந்த கப்பாலேயே தான் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு வடை நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். பருப்பு வடை அரிசி மாவு சேர்க்காமலே வந்துட்டு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனதுமே வந்துட்டு கொஞ்சம் வதன்னு ஆன போல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம வாழைப்பூவை அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதுலேருந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வெளியே வரும். அப்போ வந்துட்டு இந்த வடை மாவில் தண்ணி வந்து கொஞ்சம் சதன்னு இருக்கிற போல் இருக்குங்க. அதனால் இந்த மாவு கூட நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது வடை சுட்டி எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப நேரத்துக்கு வடை நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குங்க. வடை மாவு கூட அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இருக்குது பாருங்கள், உடஞ்சி போயிடாமல். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வடை மாவுக்கு. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வடை மாவு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த உருண்டையை வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு 2 கையிலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வடை ஷேப்க்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்துட்டு வடை ஷேப்க்கு தட்டி எடுக்கணும். இப்போது வடை சுட்டி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் வடை சுட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக வடை மாவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் அந்த வடை மாவு போட்டதுமே அதை சுற்றி நல்லா பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை வடை ஷேப்க்கு தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். வடை மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி விடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு வந்து பிரிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு பக்கம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துலேயே வடை ஒரு பக்கம் வெந்து வந்துடும். 5 நிமிஷத்துக்கு வடையை வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். வடை மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே பாருங்கள், அந்த மாவை சுற்றி எந்த அளவுக்கு நிறைய பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பபுள்ஸ் வந்து இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வடையை வந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு பபுள்ஸ் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வடையை வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா வடை வந்து பிரிஞ்சு போயிடாமல் இருக்கும். நல்லா வந்து ஒரு சைடு வெந்தும் இருக்கும். வடை மாவு சுற்றி பாதி அளவுக்கு இப்போ பபுள்ஸ் இருக்குது. இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வடையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடை எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எண்ணெயில் வடை மாவை போட்டு நம்ம வேக வைப்போம்ல, அப்போ வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை மாவு உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சேம் டைம் எண்ணெயுமே கொஞ்சம் கூட குடிக்காமல் வரும். சப்போஸ் நீங்கள் இந்த வடை மாவை வேக வைக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா வடை வந்துட்டு உள்ள வரைக்கும் வெந்தும் வரும். அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஆனால் எண்ணெய் வந்து நிறையா அப்சார்ப் பண்ணும். அதனால் வடை மாவை வேக வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்ல முறுமுறுப்பான வடை வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம தான் இந்த வடை செஞ்சோமா அப்படின்னு. அந்தளவுக்கு எண்ணெய் வந்து நிறைய அப்சார்ப் பண்ணாமல் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் வடை. வடையை வந்துட்டு இடையில திருப்பி போட்டு கூட நீங்கள் வடையை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், வடையை சுற்றி இருக்கிற அந்த பபுள்ஸ் வந்து நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அதே போல் வடையோட கலருமே வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த வடையை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல முறுமுறுப்பான எண்ணெயே குடிக்காத ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போவே வடையை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாழைப்பூ வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் அண்ட் லைக் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வடை வேகும்போது வர வாசனையிலேயே எப்போ வடை வேகும் அப்படின்ற அளவுக்கு மனசு ஏங்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த வடை வேகும்போது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா வடை மாவுலையுமே வடை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வடை எல்லாத்தையுமே செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய டெக்ஸ்சர், அதோடைய கலர்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வடையை ஸ்பூனால் உரசி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வடை நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு அப்படின்னு. நான் சொன்னது போலவே செஞ்சீங்க அப்படின்னா வடை ரொம்ப நேரத்துக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும்.
அதே போல் வடை உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. நான் வடையை வந்து 2ஆக உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா உள்ள வரைக்குமே வெந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வாழைப்பூ வடை ரெசிபியும். இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபியை பார்க்குறதுக்கு மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.